ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இறைவன் இருக்கின்றார் என்பதை நிரூபிக்கக்கூடிய இந்த தமிழ் சேனலுக்கு உங்களை அன்பாய் அழைக்கிறோம். யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரம் 16வது வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி நம்ம அந்த வசனத்தை வாசிக்கிறோம். அந்த வசனம் வேதாகம் முழுவதற்கும் சேர்ந்து ஒரு கருப்பொருளாக கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு வசனம். அது எல்லோரும் கிறிஸ்தவர்கள் மனப்பாடம் செய்து வைத்திருப்பார்கள். ஆனால் அந்த வசனம் தான் மிகவும் அதிகமாக புரிந்து கொள்ளப்படாமல் இருக்கக்கூடிய ஒரு வசனம் என்று சொல்லி என்னால் சொல்ல முடியும். காரணம் என்ன என்று பார்ப்போமானால், யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரம் 16வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்துவானவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போக மாட்டான், அவன் மரித்து போக மாட்டான், அவன் செத்து போக மாட்டான் என்று சொல்லிதான் அதனுடைய அர்த்தம். காரணம் என்ன என்றால், அவனுக்கு நித்திய ஜீவனை அடைந்திருப்பதினாலே, நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டிருப்பதினாலே அப்பேற்பட்ட நபருக்கு எந்த விதமான அழிவும் ஏற்படாது. அதனாலதான் கெட்டு போகாமல் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அது நிகழ்காலத்தில் குறிப்பிடக்கூடிய ஒரு வசனமாக இருக்கிறது. நித்திய ஜீவன், சாகாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை இயேசு கிறிஸ்துவானவர் வந்ததற்கு பிற்பாடு, அல்லது இந்த உலகமெல்லாம் முடிந்து போனதற்கு பிற்பாடு என்று சொல்லிதான் இதுவரைக்கும் கிறிஸ்தவ உலகத்துல சொல்லப்பட்டு வருகிறது. ஆனால் வேத வசனம் அப்படி சொல்லவில்லை. எனவே இந்த வசனம் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற ஒரு வசனம். ஆக பல லட்சாதி லட்ச மக்கள், பல கோடி மக்கள் இந்த வசனத்தின் அடிப்படையில் விசுவாசிகளாக இருக்கிறார்கள். என்ன சொல்லப்போனா 2.5 பில்லியன் கிறிஸ்தவர்கள் விசுவாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எல்லோருமே செத்து போய் கொண்டிருக்கிறார்கள், அல்லது எல்லோருமே கெட்டு போய் கொண்டிருக்கிறார்கள், அல்லது எல்லோருமே மரித்து போய் கொண்டிருக்கிறார்கள். அதற்கான காரணம் என்ன? அவர்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளவில்லை, அல்லது நித்திய ஜீவனை அடைந்து கொள்ளவில்லை என்பதுதான் அதனுடைய பொருள். ஆக என்ன இந்த வசனத்துல நடந்திருக்கக்கூடிய ஒரு புரிந்து கொள்ளாமல் இருக்கக்கூடிய நிலை என்ன என்று சொல்லி நாம எண்ணி பார்த்தோமானால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரை விசுவாசிப்பது என்பது, விசுவாசம் என்பது ஒரு செயல் அல்லது ஒரு வினைச்சல், ஆக்டிவ் வேர்ப் என்று சொல்லி சொல்லுவார்கள். ஆக இந்த விசுவாசம் என்பது மனிதனுடைய மூளையில நடந்து வருகிற ஒரு செயல், ஒரு ஃபங்க்ஷன். அப்ப நம்ம ஒரு செயலை அல்லது ஒரு ஃபங்க்ஷனை நம்ம எப்படி நம்ம விவரித்து சொல்லுவோம்? ஒரு வேலை என்று வரும் பொழுது, அல்லது ஒரு செயல் என்று வரும் பொழுது அதற்கு ஒரு ஆரம்பமும் இருக்க வேண்டும், ஒரு முடிவும் இருக்க வேண்டும். ஆக இரண்டு இடைப்பட்ட நேரத்துக்குள்ளாக நடக்கிற நிகழ்வுகளுக்கு பேரு தான் வேலை அல்லது ஃபங்க்ஷன் அல்லது ப்ராசஸ் என்று நம்ம சொல்லுவோம். ஆக விசுவாசம் என்பது ஒரு நிகழ்வு அல்லது ஒரு செயல். ஆக இந்த செயலுக்கு ஒரு ஆரம்பம் இருக்க வேண்டும், ஒரு முடிவும் இருக்க வேண்டும். ஆக கிறிஸ்தவ உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த 2.5 பில்லியன் கிறிஸ்தவர்களும், இன்னும் கடந்த காலத்தில் இருந்த கிறிஸ்தவர்களும் இயேசு கிறிஸ்துவானவர் மேலும் விசுவாசம் வைத்திருந்தார்களே தவிர, இந்த விசுவாசத்திற்கு ஒரு ஆரம்பம் இருக்கிறது அல்லது ஒரு முடிவு இருக்கிறது என்ற ஒரு விபரம் அவர்களுக்கு தெரியாமல் போனது. அதனாலதான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, விசுவாசிகளாக இருந்து விட்டு நித்திய ஜீவனை அடைந்து கொள்ளாமல் அவர்கள் மரித்து போய்விட்டார்கள். சரியா? சோ இயேசு கிறிஸ்துவானவருக்கு ஒரு பல பெயர்கள் இருக்கிறது. அதுல ஒரு பெயர் இயேசு கிறிஸ்துவானவருக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எபிரேயர் 12வது அதிகாரம் 1வது வசனத்துல அவர் விசுவாசத்தை துவக்குகிறவர், அதே நேரத்துல விசுவாசத்தை முடிக்கிறவர் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஆக விசுவாசத்திற்கு ஒரு தொடக்கம் இருக்க வேண்டும், ஒரு முடிவு இருக்க வேண்டும். ஆக ஒரு பாவியான ஒரு மனிதன் அவன் விசுவாசிக்க ஆரம்பிக்கிறான். எப்பொழுது அவன் விசுவாசிக்க ஆரம்பிக்கிறான்? அவன் இயேசு கிறிஸ்துவானவருடைய நற்செய்தியை கேட்டு அவன் தன்னுடைய வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவானவருக்கு அர்ப்பணித்து அந்த நிமிடத்துல அவன் விசுவாசிக்க ஆரம்பித்திருக்கிறான்.
அதுதானே தவிர மற்றபடி விசுவாசிக்க ஆரம்பித்த அந்த நாளில் அந்த மனிதன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளவில்லை, அல்லது ரட்சிக்கப்படவில்லை, அல்லது மறுபடியும் பிறக்கவில்லை. ஆனால் அவர் விசுவாசிக்க ஆரம்பித்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து அவர் என்ன செய்ய வேண்டும்? தொடர்ந்து அவர் இயேசு கிறிஸ்துவானவரை அறிகிற அறிவில் வளர வேண்டும். இப்படி 0% 30% வரணும், 30% 60% வரணும், 60% 90% வரணும், இந்த 90% 100% வரணும். அதுதான் விசுவாசத்தினுடைய முடிவு. ஆக இந்த விசுவாசம் இந்த மூளையில செயல்படுவதனால, இந்த மூளையில தான் நம்ம பெற்றோர்களிடத்திலிருந்து நமக்கு ஆவி, ஆத்துமா அல்லது மனசு அல்லது கான்சியஸ்னஸ், இல்லைன்னா நமக்கு நம்மளுடைய சுவாசத்தில் இயங்கி கொண்டிருக்கிற இந்த சுவாசம் கூட நம்ம பெற்றோர்களிடத்திலிருந்து நமக்கு வந்திருக்கிறது. பெற்றோர்கள், மூதாதையர்கள், அது அப்படியே ஏதேன் தோட்டத்தில் இருந்து அந்த விளக்கப்பட்ட கனியை இந்த ஆதாமும் ஏவாளும் புசித்ததுனால வந்த ஒரு ஆவிதான், இன்ஹெரிட்டட் ஸ்பிரிட் என்று அதை குறித்து நான் சொல்லுவேன். ஆக அவர்கள் ஆதாமும் ஏவாளும் கடவுளுடைய கட்டளையை மீறி போய் அவர்கள் அந்த விளக்கப்பட்ட மரத்தினுடைய கனியை அவர்கள் புசித்து விட்டார்கள், சாப்பிட்டாங்க. அதனால என்ன ஆயிட்டு இருக்குது? கடவுள் அவர்களுக்கு கொடுத்த அந்த சுவாசம், அந்த ஆவி அவர்களுடைய சரீரத்திலிருந்து வெளியே போனது. அதுதான் அவர்களுக்கு மரணம் ஏற்பட்டது. ஸோ அதற்கு பதிலாக இந்த விளக்கப்பட்ட மரத்தினுடைய கனியை புசித்ததுனால அவர்களுக்கு உள்ளாக ஒரு ஆவி வந்து விட்டது, இன்ஹெரிட்டட் ஸ்பிரிட். அந்த ஆவி தான் தொடர்ந்து மனிதர்கள் மூலமாக இருக்கிற அத்தனை பேருக்கும் பரவி வந்திருக்கிறது. ஆக இந்த ஆவி மனிதனுடைய மூளையில அது முத்திரை போடப்பட்டிருக்கிறது, அல்லது அது மனிதனுடைய மூளையில செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆக இந்த ஆவியை நம்ம வெளியில அனுப்ப வேண்டும் என்ற நோக்கத்திற்காக தான் இயேசுவானவர் எல்லோரையும் பார்த்து, என்னை நீங்கள் விசுவாசியுங்கள், தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஆக விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய விசுவாசமானது 0% தொடர்ந்து வளர்ந்து வளர்ந்து கடைசி கட்டமாகிய 100% வருது. அப்பொழுதுதான் இந்த இன்ஹெரிட்டட் ஸ்பிரிட் நம்ம மூதாதையர்களிடத்தில் நாம பெற்றுக்கொண்டு அந்த ஆவியினுடைய முத்திரை அங்க உடைக்கப்படும். அந்த முத்திரை உடைக்கப்பட்டால்தான் நமக்கு இருக்கிற ஆவி, நம்முடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய ஆவி நம்முடைய சரீரத்தை விட்டு வெளியே செல்லும். ஆக வெளியே சென்றாதான் வெளியில் இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவர், கடவுளுடைய ஆவியானவர் மீண்டுமாக மனிதனுடைய சரீரத்துக்குள்ளாக சென்று அவர் மீண்டுமாக இந்த மூளைக்கு சென்று அங்கே முத்திரை போடப்படுவார். அதனாலதான் எபேசியர் 1:13 இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது, உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷத்தை நீங்கள் கேட்ட பொழுது இயேசு கிறிஸ்துவானவர் மீது விசுவாசம் வைத்த பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவராலே முத்திரை போடப்பட்டீர்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கும். ஆக இந்த சம்பவம் ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு, ஒரு ஈவெண்ட். ஆக இதை யாரும் மற்றவர்கள் பார்க்க முடியாது. இது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டி. அந்த ஸ்பிரிச்சுவல் ஈவெண்ட் நடக்கும்போது வேற யாருக்கும் அது தெரியாது. தனிப்பட்ட சம்பந்தப்பட்ட நபருக்கு மட்டும்தான் தெரியும். அவருக்கு மரணத்தை விட்டு நீங்கி அவர் நித்திய ஜீவனுக்குள்ளாக சென்றிருக்கிறார் என்று சொல்லி அவருக்கு மட்டும்தான் தெரியும். மற்றவங்க யாருக்குமே இது தெரிவதற்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா வேதாகமத்தில் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 2:17 ஆக இப்படிதான் ஒரு மனிதன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். இப்படிதான் ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட முடியும், அல்லது இப்படிதான் ஒரு மனிதன் மறுபடியும் பிறக்க முடியும். இப்படி ஒரு மனிதன் மறுபடியும் பிறந்து விட்டால், ரட்சிக்கப்பட்டு விட்டால், பரிசுத்த ஆவியானவரை முத்திரையை பெற்று விட்டால் அந்த மனிதனுக்கு மரணமே கிடையாது, சாவே கிடையாது. அவர் கெட்டு போகவே மாட்டார். அதனாலதான் இயேசுவானவர் சொல்லி இருக்கிறார், அப்படி சொல்லி இருக்கிறாரு. யோவான் சுவிசேஷம் 3:16 இதே விளக்க சொல்லிட்டு வருகிற விளக்கத்தை நீங்க யோவான் 20:31 கூட அங்க நீங்க வாசிக்கலாம். அங்க யோவான் இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது எதற்காகனா, இயேசு கிறிஸ்துவானவரே மெஸ்ஸியா, அவரே கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும்.
அதுக்கு அடுத்தாப்புல என்ன சொல்லியிருக்காருன்னா, விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நீங்க நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லிட்டு அவர் அங்க எழுதியிருக்கிறத நீங்க பார்க்க முடியும். பை பிலீவிங் யூ கேன் ஹேவ் இட்டர்னல் லைஃப் இன் ஹிஸ் நேம் என்று சொல்லி அங்க எழுதப்பட்டிருக்கும். ஆக இப்படி ஒரு மனிதன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு விட்டால் அந்த மனிதனுக்கு மரணம் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. காரணம் என்ன? அந்த மனிதனுடைய சரீரமானது தேவனுடைய ஆலயமாக மாறிவிட்டதனால அந்த மனிதனுக்கு சரீர பிரகாரமாகவோ அல்லது ஆவியின் பிரகாரமாகவோ அது எந்த ஒரு வழியுமே அந்த மனிதனுக்கு மரணம் வராது. அந்த மனிதன் போன்ற சிலர் மூலமாக தான் இந்த உலகத்தை தேவன் முடிவுக்கு கொண்டு வர இருக்கிறார். அதை தொடர்ந்து இயேசுவானவர் வர இருக்கிறார். ஆக கிறிஸ்தவ உலகத்துல பாருங்க, தவறான புரிந்து கொள்ளுதல் இந்த ஒரு வசனத்திலேயே நாம் தெரிந்து கொள்ளலாம். இது உங்களுடைய சிந்தனையை நான் தூண்டிவிட வேண்டும் என்பதற்காக தான் நான் பேசியிருக்கிறேன். அதனால நீங்க கொஞ்சம் நேரம் ஆகிவிட்டது, 10 நிமிஷத்துக்கு மேலே போயிடுச்சு. நீங்கள் நேரம் கிடைக்கும்போது இதை வாசித்து பாருங்கள், இதை நீங்கள் கேளுங்கள், இதை குறித்து சிந்தனை செய்து பாருங்கள், அந்த வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். அதில் நமக்கு நித்திய ஜீவன் நிகழ்காலத்திலேயே பாசிபிள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால தான் கிறிஸ்தவ மார்க்கம் மட்டுமே உலகத்தில் உள்ள மார்க்கங்கள் எல்லாவற்றை காட்டிலும் சத்தியமான உண்மையான மார்க்கம் என்பதை நாம் பேச்சில் மட்டுமல்ல செயலிலையும் கூட நிரூபித்து காண்பிக்க முடியும். நீங்கள் அதை கேளுங்கள், கேட்டு இதை குறித்து நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். மற்றபடி மற்றவர்களை அவர்களுடைய நிலையிலிருந்து இதோ என்னுடைய நிலைக்கோ அல்லது கிறிஸ்தவ மார்க்கத்திற்கோ கொண்டு வர வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம் அல்ல. நண்பர்களே, நன்றி, வணக்கம், நமஸ்காரம்.